வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கார் இருக்குதா, கார் இல்லைன்னா பைக் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அதே மாதிரி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு அருமையான கார் ப்ரெஷர் வாஷர் தான். என்ன பிராண்டுன்னு கிடைக்குன்னா Woscher 878Y WaterPro ஹை ப்ரெஷர் வாஷர் பம்ப் தான். இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். 3500 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸு, பெர்ஃபார்மன்ஸு, ப்ரோஸ் கான்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். உள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுக்குறாங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் வாஷர் மிஷின் இருக்குது, ஹை ப்ரெஷர் கன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது, ஹோஸ் பைப் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபில்டர், டேப் கனெக்டர், சோப் டிஸ்பென்சர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஓகே கைண்ட் ஆஃப் குவாலிட்டி தான். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 kilos இருக்கும். ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்கை பார்த்திங்கன்னா, இந்த மெஷின் வந்து 1800 watts மோட்டார், மேக்ஸிமம் ப்ரெஷர் 150 bar வரைக்கும் கொடுக்குது. வாட்டர் ஃப்ளோ ரேட் வந்து 8 liter per minute ஃப்ளோ வருது. ஸோ இதில் ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன், ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் இதெல்லாமே இருக்குது. கார், பைக்கு, டெரஸு, வால் வாஷ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுன்னா இந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சதுனால நான் வாங்கினேன். ஜஸ்ட் 3500 rupees. ஏன்னா மார்க்கெட்டில் நானும் நிறைய சர்ச் பண்ணிட்டேன், எங்கேயுமே கிடைக்காது. இது என்னோட ஒரு தேர்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு கப்பல் ஆஃப் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன், அதெல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. பட் இது வந்து 3500 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன் ஆஃபர் ப்ரைஸில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப சீப்பாகவே நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லலாம். ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வாட்டர் ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப ஈஸி டு ஹேண்டில்னே சொல்லலாம், லைட் வெயிட்டுங்கிறதுனால. ஏன்னா ஒரு 8 to 9 kilos தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியான இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா about 10 kg இருக்கும். அதே மாதிரி காரு, பைக்கு, ஃப்ளோர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் ஒரு நார்மலான ஒரு ஓகே கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன் நான். இதோட கான்ஸ்ன்னு சொல்லிங்கன்னா, கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து ரொம்ப லாங் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து காப்பர் மோட்டார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. காப்பர் மோட்டார் வந்து about 10 kg இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 3500 கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ் தான் இல்லையா. நம்ம யூசேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மல் மோட்டரே போதும், காப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி வந்து ஃபோம் கன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ், ஏன்னா பை டிஃபால்ட்டாக கூடவே வருது இல்லையா. ஸோ ஃபர்தராக நல்ல ப்ரொஃபஷனல் டைப் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1500 rupees போட்டு நீங்கள் புதுசாக வாங்கிக்கணும். ஸோ இதோட ஃபைனல் வெரிடிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Woscher 878Y WaterPro வாஷர் பம்ப். நீங்கள் கார் இல்லைனா 2 wheeler ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒன்று வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. நல்லாவே ஒர்க் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. வாட்டர் ஃப்ளோ த்ரூபுட்டெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. குவாலிட்டியும் வந்து பரவாயில்ல, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப்னே சொல்லலாம் நம்ம. ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சு இல்லையா. ஸோ பட்ஜெட் ரேஞ்சு நீங்கள் ஒரு கார், ஒரு பைக் இல்லைன்னா 2 பைக் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வாஷர்னே சொல்லுவேன் நான். இன்னொன்று அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்சசரிஸ் எல்லாமே கூடயே வந்துடுது. ஸோ அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அக்சசரிஸ் வந்து அந்த டேப்பில் மாட்டுறதுக்கு உண்டான அக்சசரிஸ், கனெக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கனெக்ட் ஆகாது, லீக் ஆகும். ப்ரெஷரில் என்ன ஆகும்னா டேப்பில் இருந்து அந்த ஹோஸ் வந்து உருவிட்டு வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான காம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி அந்த கனெக்டர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கார் ப்ரெஷர் வாஷர் வந்து ஒரு 3-4 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, இப்போ டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கார் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார் வாஷர் நம்ம சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டொமஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா 250, 260 அந்த மாதிரி வந்து above 200 இருக்கிற பார் இருக்கிற ஹை ப்ரெஷர் வாஷர்லாம் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு டொமஸ்டிக்கு வீட்டுக்கு ஒரு கார் இல்லைன்னா 2 2 wheeler இருக்குதுன்னா பிலோ 150க்கு உள்ளே இருந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரெஷரே போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு நம்ம காரில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா
காரில் இருக்கிற அந்த சீட்டு, அதே மாதிரி பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வந்துடும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி யூசேஜ் தான், டிபெண்ட்ஸ் அப்பான் தி செலெக்ஷன் ஆஃப் தி பாயிண்டர். நம்ம வந்து ரொம்ப பின் பாயிண்டில் வச்சு நம்ம வந்து அடிக்கவும் கூடாது. கொஞ்சம் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த மாதிரி பாயிண்டில் வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஹை பார் இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அந்த கரெக்டான பாயிண்டர் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணலைன்னா இருக்கிற பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வந்துடும். ஸோ அந்த நாலேஜும் இருக்கணும். என்னோடய சஜஷன் என்னென்னா, காப்பர் வைண்டிங் இருக்கிற மோட்டார் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பார் வந்து ஆக்சுவலாக கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.